வாங்க வாங்க மார்கழி 26 வெள்ளிக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போனது பார்க்கலாம். ஆக்சுவலாக அன்றைக்கி காலையிலே கோயிலுக்கு போயிட்டு திருப்பி இன்னொருக்கையும் கோயிலுக்கு போகணும். ரோடெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ மழை பெஞ்சிச்சு வேறு அன்னைக்கு. ஏகாதசிக்கு 3 பெருமாள் கோயில் போனோம். திருநாங்கூர்னு ஒரு பெருமாள் கோவில். அந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷம். 7 ஊரில் இருந்து வர சுவாமி எல்லாரும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு நைட்டெலாம் விடிய விடிய இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து இந்த மாதம் தான் 23 என்னவோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். வைகாசி விசாகத்துக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை மறந்துட்டேன். போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. அந்த ஏரியாவுக்கு போகிறதே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ செடி கொடி மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த இதுக்குள்ளேயும் ஒரு பெருமாள் இருக்கார். அது 7 பெருமாள் கோயில் சேர்ந்த இடம் ஏலூர்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. ஏலூர் பெருமாள்னு. இப்போ ஏலூர் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒருத்தரை பார்த்தாலே வந்து எங்கே அயோத்திக்கா எங்கேயோ உள்ள அங்கே நார்த்து சைடு உள்ள பெருமாளை பார்த்த பலன் கிடைக்கும். அந்தளவுக்கு அந்த பெருமாள் வந்து ரொம்ப விசேஷம். அதுவும் ரொம்ப நல்ல அவர் வந்து ஒய்ஃப் சமேத காட்சி தருவார் அந்த பெருமாள். அவ்வளோ பத்ரிநாத் பெருமாள் நினைக்கிறேன். ஆமாம், பத்ரிநாத் பெருமாள். அப்புறம் இன்னொரு பெருமாள் கோயில் ஒன்று போயிருந்தோம், அது சீர்காழியில். அவருக்கு வந்து பாத தரிசனம் வந்து அப்போ தான், அந்த டைம் தான் காட்டுவாங்க. ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் அவரோட பூமியில் உள்ள பாத தரிசனம் பார்க்க முடியும். அது வரைக்கும் வந்து பூமி பாத தரிசனமே பார்க்க முடியாது. ஒரு கால் ஆகாயத்தை பார்த்த மாதிரி ஒரு கால் தூக்கி ஒரு கால் பூமியை பார்த்து அப்படி வந்து அவர் காட்சி கொடுப்பார். அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அந்த பெருமாள் கோயில். பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து ஆனால் 2 காலுக்கும் நடுவில் ஒரு கால் வச்சுருப்பாங்க. அந்த பாத தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத தரிசனம் பார்த்தா வந்து ஏதோ விமோச்சனம் அப்படிலாம் வந்து நிறைய போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இது பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் பெருமாள் ரொம்ப அழகாக நல்லா மேக்கப் பண்ணி நல்லா பலன்னு பட்டு வேஷ்டி தோத்திலாம் போட்டு நல்ல நகையெல்லாம் போட்டு நல்லா அலங்காரமாக இருந்தார். 3 பெருமாள் கோயில் போயிருந்தோம். ஒன்று அந்த கோயில், இன்னொன்று இந்த கோயில், இன்னொரு பெருமாள் கோயில் மறந்துட்டேன். அந்த பெருமாள் கோயில் எடுக்கலை. இந்த ஏலூர் பெருமாள் கோயில் போகிற வழி எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாம் இன்டீரியராக கிராமமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரம்மியமாக இருக்கும். எவ்வளோ நல்லா பொல்யூஷனே இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் ரொம்ப இன்டீரியர் இதுக்குள்ளேயும் ஆனால் நிறைய பேர் வசிக்கிறாங்க. எப்படிலாம் ராத்திரிலாம் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்த ராத்திரிலாம் வந்து போயிட்டு